ஹாய், நான் ஒரு செடியை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேங்க. அதனால தான் இப்படி குத்த வச்சு உக்காந்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்காய் செடியோட வேருங்க. நல்லா தடிமனாக பெருசாகிடுச்சு. கொடியுமே பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருச்சுங்க. நம்ம கோவக்காய் கொடிக்குன்னு ஒரு பந்தல் ஒன்று போட்டிருப்போம். அந்த கொடி மேலே ஏறி ஃபுல்லாக அந்த தளவுலேருந்து இந்த தளவு வரைக்கும் ஃபுல்லாக படர்ந்துருச்சுங்க. பாதி வேலியவே இதை அடைச்சிக்கிச்சு. கொடி இவ்வளோ பெருசாகியுமே இன்னும் ஒரு காய் கூட வைக்கலைங்க. அதுதான் இதில் பிரச்சனையே. நம்ம ஒரு பாவக்காய் வீடியோ ஒன்று போட்டிருப்போங்க. அந்த வளர்த்தியாக பாவக்காய், அந்த பாவக்காய் செடி மேலே தான் அந்த பீக்கங்கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அகலத்துக்கு படர்ந்துருக்குன்னு. நான் கொஞ்சம் மேலே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். செடி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க. செடி வந்துட்டு அறுவடை எல்லாம் முடிஞ்சு பழுத்து போன செடி மாதிரி ஆயிடுச்சு. இலெல்லாம் பாருங்கள் எல்லோ கலரில் பழுத்துடுச்சு. ஒரு சிலர் வீட்டுக்கு வரவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாட்டு பீக்கங்காவாக இருந்தால் இந்த மாதிரி செடி பழுத்ததுக்கப்புறம் தான் காய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தோங்க. நாங்கள் வந்துட்டு இதை பிடுங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோங்க. முடிவு பண்ணிவிட்டு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தது. பிஞ்சுமே நிறையாவே வச்சுருந்ததுங்க. பாருங்கள் பீக்கங்காயோட பிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இது இவ்வளோ பெருசு வளர்ந்துமே பிஞ்சு விட்டுமே வந்துட்டு எந்த ஒரு பிஞ்சுமே வந்துட்டு காயாக மாறலைங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு காயை காட்டுறேன் பாருங்களேன். அந்த காய் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய காயாக வந்திருந்தது. இதில் என்னென்னா வந்துட்டு நம்ம பாவக்காய் கொடியை வந்துட்டு இது வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குதுங்க. பின்னாடி இருக்கிற பாவக்காய் கொடியில் காய் வரதே நின்று போச்சுங்க. இந்த இது ஃபுல்லாக வந்துட்டு அது மேலே ஏறிட்டுருக்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் நாளாக வெயிட் பண்ணி பார்த்தோங்க. இந்த பிஞ்சு எது பெருசாகுதா அப்படின்ட்டு. பிஞ்சு வந்துட்டு அப்படியே பழுத்து கொட்டுதே ஒழிஞ்சு எந்த ஒரு பிஞ்சுமே வந்துட்டு பெருசான பாடு இல்லைங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி விட்டுட்டோங்க. பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இதுக்கு மேலே வந்துட்டு வளரவே இல்லைங்க காய். இது வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிலைங்க. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இதோட விதை நாங்கள் ஊனும் போதே அந்த விதை சரியில்லாத விதையாக ஏது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணமாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.